இந்த கருத்து கணிப்புங்கிறது அவங்கவுங்க அந்த எலெக்ஷன் இடத்துலேருந்து கலெக்ட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் மக்கள்கிட்டேருந்து அவங்க மனநிலையிலேருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். அதாவது டிவிகே எனக்கு தெரிஞ்சு 2,92,00,000 பேர் டிவிகேக்கு வாக்களிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்ன ரீசன்னா, எந்த வருடமும் இல்லாத எலெக்ஷன் இந்த வருடம் ஓட்டு வயசு அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் எஸ்ஐஆர் நம்ம சொல்கிறோம், அதில் இறந்து போனவர்கள் எல்லாம் நீக்கியிருக்காங்க. அதேமாரி நிறைய இடம் மாற்றம், வீடு மாற்றம், அந்தமாரி கணக்கில் இல்லாதவர்களையும் நீக்கியிருக்காங்க எஸ்ஐஆர் மூலமாக. அதுலேயும் ஃபில்ட்ரேஷன் பண்ணி இந்த வருஷம் ஓட்டு அதிகம்தான். அது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு நடிகர், அதுவும் மாஸ் நடிகர் எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்களோட ரசிகர்களே நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஆகி தான் ஓட்டு விதியும் அதிகமாகிருக்கு. இன்னொரு கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா, அந்த மக்களோட மனநிலை கருத்து கணிப்பில் டிவிகே 132லேருந்து 150 வரைக்கும் இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 42லேருந்து 47% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே 58லேருந்து 72 இடங்களில் ஜெயிக்கும். ஆனால் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 25லேருந்து 29 தான் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே 12லேருந்து 20, 10லேருந்து 13%. பிஜேபி 6லேருந்து 12 இடங்களில் ஜெயிக்கும், 6லேருந்து 8%. காங்கிரஸ் 3லேருந்து 6, 2லேருந்து இல்லை 3%. மற்றவை 1லேருந்து 3, 1லேருந்து 2%ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த முதல்வர் நம்ம இளைய தளபதி விஜயா இல்லை டிஎம்கே நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களா? நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும்.